ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 5 வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். அபேண்டன், அபேஸ், அபேஷ், அபேட், அபாட் எல்லாமே ஏல இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற ரொம்ப காமனான வேர்ட்ஸ் இதெல்லாம். இதோட மீனிங் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அபேண்டன். அபேண்டன்னா ரொம்ப காமனான மீனிங். ஒரு வேர்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா விட்டுட்டு போகிறது. அதை 2-3 கான்டெக்ட்ஸில் பார்க்கலாம், 2-3 சிச்சுவேஷனில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே when the floods came the villagers abandoned their homes. அதாவது வெள்ளம் வந்தப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. abandoned their homes இங்கே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். abandonna ஒரு இதை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறது. இன்னொரு மீனிங், her mother abandoned her when she was a child. அவளோட அம்மா அவள் குழந்தையா இருக்கிறப்பவே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஸோ ஒரு பர்சனை விட்டுட்டு போகிறதும் அபேண்டன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், த டீம் abandoned the project after 3 months. அந்த டீம் அந்த ப்ராஜெக்டை 3 monthsக்கு அப்புறம் விட்டுட்டாங்க. இங்கே விட்டுட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறதை நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அல்லது அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே அபேண்டனோட இன்னொரு மீனிங் வருது. இதுவும் ஒரு வேர்பாக யூஸ் பண்ணுறது தான், ஒரு செயலாக. என்னென்னா, ஒரு எதிரி அட்டாக் பண்ணுறப்ப அல்லது ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை சந்திக்காமல், அதை எதிர்கொள்ளாமல் விட்டு கொடுக்கறது அல்லது தோல்வியை ஏற்றுக்கிறது, சரண்டர் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குது அபேண்டனுக்கு. த ஈஸ்ட் abandoned itself to the invaders. இங்கே ஈஸ்ட் கேபிட்டல் ஈல ஈஸ்ட் எழுதியிருக்கோம். ஏன்னா அதை ஒரு டீம் மாதிரி சொல்கிறோம். இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அதில் ஈஸ்டில் இருக்கிற 2-3 ராஜாக்கள் சேர்ந்து அந்த ஈஸ்ட்டை பாதுகாக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்கள த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியிலலாம் இப்படி தான் நிறைய இதை எழுதியிருக்கோம். அந்த பீரியாடிக் சினிமா அல்லது அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம்ஸ், நாவல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் abandon itself to the invaders. இன்வேடர்ஸ்னா எல்லையை தாண்டி நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் இன்வேடர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் இன்வேடர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அல்லது விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். அபேண்டனை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அபேண்டனை ஒரு நவுனாக யூஸ் பண்ணலாம். ஒரு நவுனாக யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா, ஒரு விஷயத்தோட பேர், அதான் நவுன். ஸோ என்னென்னா, கம்ப்ளீட் லேக் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட். ரெஸ்ட்ரெயின்ட்னா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் லேக் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒரு கூச்சப்படாமல், பயப்படாமல், வேறு எதையும் பற்றி கண்டுக்காமல் ஒரு விஷயத்த செய்கிறது. அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள். ஷீ டான்சஸ் வித் டோட்டல் அபேண்டன். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, அவள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், கூச்சப்படாமல், பயப்படாமல் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ அபேண்டனே நம்ம நிறைய கான்டெக்ஸ்டில் எப்படி அதோட மீனிங் மாறுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வேர்ட் அபேஸ். ஓகே, ஒரு வேர்பாக யூஸ் பண்ணுறப்ப அபேஸ்னா ஒரு விஷயத்தை டீக்ரேட் பண்ணுறது, அதை குறைச்சி பேசுறது, அதை ஒருத்தவங்களை எம்பாரஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் கோபால் அபேஸ்ட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் மை பேரண்ட்ஸ். அப்படின்னா என் பேரண்ட்ஸ் முன்னாடி கோபால் அவனையே அவனோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டான், அவனோட மரியாதையை குறைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ், கோபால் அபேஸ்ட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் மை பேரண்ட்ஸ். ஒரு நவுனா அபேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த அபேஸ் அப்படின்ற ஆக்ஷனோட ரிசீவிங் எண்ட்லையும் இருக்கலாம், இல்லை ஆக்ஷன் செய்கிறதாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆக்ஷன் நடக்கிறப்ப அதை அபேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆக்ஷனை செய்கிறப்ப அது ஒரு வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பி அப்படின்றது ஒரு ஃபீலிங். ஓகே ஓகே ஹாப்பி அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். அது ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. இப்போ சந்தோஷம், அதுக்கு பேர் என்ன? ஹாப்பினஸ். அதே மாதிரி தான் அபேஸ் அப்படின்னு நம்ம பார்த்த வேர்போட நவுன் ஃபார்ம் இது, அபேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜ் குட் நாட் பியர் த அபேஸ்மெண்ட். அதாவது அந்த அவமானத்தை ராஜால தாங்கிக்க முடியல. ஓகே, இப்போ ஒருத்தவங்க அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீ அபேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது வேர்பா யூஸ் பண்ணுவோம். இங்கே அவமானம் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்லி, அதோட ஒரு விஷயத்தோட பேரா சொல்லி அதை ராஜால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றதுனால இது அபேஸ்மெண்ட். ராஜ் குட் நாட் பியர் த அபேஸ்மெண்ட். ஓகே, இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ராஜால அபேஸ்மெண்ட்டை தாங்கிக்க முடியல. ராஜ் ரிசீவிங் எண்டில் இருந்தார். ஓகே, அடுத்த சென்டென்ஸில் அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, அபேஸ்மெண்ட் செய்கிற சைடில் இருந்து பேசுகிறோம். அபேஸ்மெண்ட் இஸ் நாட் த வே டு மேக் அன் எம்ப்ளாயி ஒர்க். ஒரு எம்ப்ளாயியை வேலை செய்ய வைக்கிறதுக்கு
ஒரே வழி வந்து அபேஸ்மெண்ட் கிடையாது. அது அபேஸ்மெண்ட் வந்து எம்ப்ளாயியை வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அபேஷ். அபேஷ்னா கிட்டத்தட்ட அபேஸ் மாதிரி தான். ஆனால் என்னென்னா ஒருத்தவங்களை வந்து ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அஷேம்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது. ஓகே, த கோச் அபேஷ்ட் த டீம் ஃபார் தேர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது டீம் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த கோச் வந்து அவங்கள அபேஷ் பண்ணார், அவங்கள வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணார், அவங்கள வந்து வெக்கப்பட வச்சார் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ண வச்சார் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, அபேஷ்ட்னா ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனா அபேஷ்ட் அப்படின்றது ஒரு ஃபீலிங் அஷேம்ட் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. கீதா சீம்ட் ஸ்லைட்லி அபேஷ்ட் அப்படின்னா கீதா வந்து கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி இருந்தா, அது அந்த பட்ட நிலையில் இருந்தா, அவள் கொஞ்சம் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணியிருப்பா போல அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கீதா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கீதா யாரும் இன்சல்ட் பண்ணல, யாரும் கீதாவை ஆக்டிவாக இன்சல்ட் பண்ணல. இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கீதா வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்கா, அது என்ன ஃபீலிங், இன்சல்ட் ஆன ஒரு நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது அட்ஜெக்டிவ். இன்னொன்று அபேஷ்மெண்ட். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் அபேஷ்ன்றது வேர்ப், இங்கே அபேஷ்மெண்ட்ன்றது நவுன். ஓகே, ஸோ ஒரு பையன் தூரத்துலேருந்து நடக்கிற ஆக்டிவிட்டியை பார்க்குறான். அந்த ஆக்டிவிட்டி என்னது, அபேஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. லுக்கிங் அட் த அபேஷ்மெண்ட் த யங் பாய் வெண்ட் அவே. அங்கே நடக்கிற அபேஷ்மெண்ட், ஒருத்தவங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை பார்த்துட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட். அன்அபேஷ்ட். அன்அபேஷ்ட் அப்படின்னா இது ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறது. அன்அபேஷ்ட்னா அபேஷ்டுக்கு ஆப்போசிட். இப்போ அபேஷ்ட், ஐம் ஃபீலிங் அபேஷ்ட்னா நான் வந்து இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணுறேன், நான் கொஞ்சம் அஷேம்டாக ஃபீல் பண்ணுறேன், எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் அபேஷ்ட்னு சொல்லுவோம். அன்அபேஷ்ட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். வெக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், அதாவது இன்னொருத்தவங்க சொல்கிறத பார்த்து நான் கவலை அடையாமல் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஷீ லுக்ட் பேக் அட் த பிளாக்மெயிலர் அன்அபேஷ்ட். அதாவது அவள் வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணுறவங்கள திரும்ப பார்த்தா, அதாவது அவங்கள வந்து எதிரில் நின்று பார்த்தா. அந்த இமேஜின் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனை. ஒருத்தவங்க வந்து இவளை மிரட்டிகிட்டே இருக்காங்க, இவள் வந்து திடீர்னு திரும்பி அவங்கள கண்ணில் பார்த்து தைரியமாக எனக்கு வந்து உன்னை பார்த்தா பயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குது. ஓகே, ஷீ லுக் பேக் அட் த பிளாக்மெயிலர் அன்அபேஷ்ட். அதாவது இவள் வந்து பயம் இல்லாமல், அசிங்கப்படாமல், எதுவும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள திரும்ப பார்த்தா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்த வேர்ட் அபேட். ஸோ அபேட்னா ஒரு விஷயத்தோட இன்டென்சிட்டி குறையிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், பிகம் லெஸ் இன்டென்ஸ், இது ஒரு வேர்ப். ஈவன் ஆஃப்டர் 24 hours த ஸ்டார்ம் டிட் நாட் அபேட். அதாவது 24 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த புயல் வந்து அடங்கலை அல்லது புயலோட வேகம் குறையலை அப்படின்னு சொல்கிறது தான் இது. த ஸ்டார்ம் டிட் நாட் அபேட். இன்னொன்று அபேட்னா ரெடியூஸ் பண்ணுறது அல்லது ஸ்டாப் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அந்த ஒரு அர்த்தம். ஓகே, இங்கே வந்து ஓடர் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஓடர் அப்படின்னா பேட் ஸ்மெல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. யூஸ் திஸ் ஸ்ப்ரே டு அபேட் தி ஓடர். அது இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணுங்க எதுக்கு, அந்த ஆர்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அபேட்மெண்ட் அப்படின்னு ஒரு நவுன், சரியா? அதோட மீனிங் என்னென்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா என்ன, குறைக்கிறது. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். வி நீட் டு இன்ஸ்டால் அ டோர் ஃபார் நாய்ஸ் அபேட்மெண்ட். நம்ம வந்து ஒரு டோர் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால்னால் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும் அல்லது மாட்டணும் அப்படின்றது இங்கே அந்த மீனிங் வருது. வி நீட் டு இன்ஸ்டால் அ டோர் ஃபார் நாய்ஸ் அபேட்மெண்ட். நாய்ஸ் வர்றதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டோர் போடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த அபேட்மெண்ட், இதே ரிடக்ஷன் இன்னொரு சென்ஸில் யூஸ் பண்ணலாம். வி ஆஸ்க் த லேண்ட்லார்ட் ஃபார் அன் அபேட்மெண்ட் ஆன் த ரெண்ட். இப்போ இந்த கொரோனா டயத்தில் இது ரொம்ப ரிலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட். நாங்கள் போய் அந்த வீட்டு ஓனர்கிட்ட, லேண்ட்லார்ட்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர், அதில் வாடகை கொடுத்து இருக்கிறவங்க பேர் டெனண்ட். அது கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அதே டேர்ம்ஸ் தான். ஸோ வி ஆஸ்க் த லேண்ட்லார்ட் ஃபார் அன் அபேட்மெண்ட் ஆன் த ரெண்ட். அதாவது வாடகையில் ஒரு ரிடக்ஷன் கேட்டோம் லேண்ட்லார்ட் கிட்ட அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. வாடகையில் ஒரு டிஸ்கவுண்ட் கேட்டோம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அபேட்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. யாராவது ஒரு இடத்துல அந்த இடத்துல பண்ணக்கூடாத ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, ஒரு நியூசென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அபேட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்த வேர்ட் இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட் வேர்ட் அபாட். அபாட்னா
ஒரு மொனாஸ்ட்ரியோட ஹெட். ஓகே, ஒரு மொனாஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணிவிட்டு இது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க. மொனாஸ்ட்ரினா என்ன, இது வந்து மோஸ்ட்லி இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்கிற கான்டெக்ஸ்டில் தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ த அபவுட் ஆஸ்ட் மீ டு மீட் ஹிம் டுமாரோ மார்னிங். அந்த அபவுட் வந்து என்ன நாளைக்கு காலைல அவரை மீட் பண்ண சொன்னார். இது ஒரு நவுன். ஓகே, ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருந்துச்சு. நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணி கமெண்ட்ஸில் எழுதுங்க.